அந்த குழந்தை உயிரோட இருந்தா படம் இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பிரசவ வழியில புருஷன் கூட இருக்கணும், அவர் இல்லாதது அது ஒரு வருத்தமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பிரசவம்ன்றது மறு ஜென்மம், அது இவ்வளவு நாள் தள்ளி போட்டது ரொம்ப கஷ்டம். அந்த மலை பாதையில வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஹெவி சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கோம்னு தெரியும், எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். நமக்கான உணர்தல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமேட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதோட டெப்த் நம்ம ஜஸ்ட் ஒரு நியூஸா தானே பார்க்குறோம். ஒரு முழு நீள படமா பார்க்கும்போது அது அந்த புரிதல் வேற மாதிரி இருந்தது. மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம அரசியல் அமைப்பு அந்த மாதிரி. மாற்றம் வரணும்னு நம்ம வேண்டுதல் வைக்கலாம், அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு சார், படம் சூப்பரா இருந்துச்சுங்க சார். நல்லா இருந்துச்சு. ஹீரோயினுடைய நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரியலா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண்ணோட வழி நிறைய படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல மட்டும் தான் ஒரு பெண்ணோட உண்மையான வழியே பிரதிபலிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கணும், நிறைய பேர் பார்க்கணும். படம் நல்லா இருந்தது. ஆனா கடைசியில கொஞ்சம் வருத்தம், அந்த குழந்தைய பழக்க வச்சிருக்கலாம், அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த குழந்தை கொஞ்சம் இறந்து போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த கிராம சூழ்நிலை அவங்க அப்படி இதுவானதுனால படம் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, செம்மையா இருந்துச்சு. ஹீரோ செம்மையா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஜாலியா ஒரு மாதிரி சண்டையா இருந்துச்சு, என்ன நடக்கும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆனா ஃபைனல் இப்படி நடக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க. புரியல, ஆக்டிங் செம்ம 100 ஆஃப் 100 கொடுக்கலாம். சூப்பரா தான் பண்ணிருக்காங்க. இல்ல கேள்விப்பட்டது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். படம் நல்லா இருந்தது. ஒரு மலைவாழ் மக்கள் எவ்வளவு அவல நிலை படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து காட்டியிருக்காங்க. நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது கெவின்ற ஒரு பள்ளத்தாக்க மட்டும் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனா இதுக்கு மேல இன்னும் நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கு, மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு தெரியுதோ, அதே மாதிரி ஒரு உயிர் எவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு தெரியல. 5 வருஷம் கழிச்சுதான் அந்த இடத்த பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நிறைய இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி நியூஸ் கூட சேனல்ஸ்ல வந்திருந்தது. பரவாயில்ல, இந்த படத்தை வெளியில தெரிய வைக்கிறது நல்லதுதான். இதே மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறது எல்லாரும் தெரிய வைக்கிறது, அந்த இடத்துக்கான பேசிக் நீட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறணும். அதுக்காக தான் இந்த படம் எடுத்து காட்டியிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு வரிகள் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. இட் வாஸ் வெரி டச்சிங் அண்ட் எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ், குட் மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி. நடிச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு ஹார்ட் அங்க போய் தங்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லாம ரியலிஸ்டிக் மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா பார்க்கணும். படம் நல்லா இருந்தது. இது எல்லாருமே இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்ல படங்கள் வேணும், நல்ல படங்கள் வேணும்னு சொல்றோம், ஆனா நல்ல படங்கள் வர்றப்ப யாரும் பாக்குறது இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லாமே புதுமுகங்களை வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பாலாவோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டைரக்டர் பாத்தீங்கன்னா தமிழ், அப்புறம் கேமராமேன், அவங்களோட விஷுவல் பாத்தீங்கன்னா லைவா நம்ம ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு எப்படி அந்த மக்களை எப்படி ஒரு லைவா இருந்தது அந்த படம் பாக்குறதுக்கு. ஒரு கிரீனிஷா பார்த்து திடீர்னு பிளாக் அண்ட் பாக்குறப்ப மனசு ரொம்ப ஒரு இறுக்கமா இருந்துச்சு. அது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. எல்லார் கண்ணுலயும் தண்ணீர். என்னன்னா படங்கள் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆகுது. இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு வெளில வரப்ப கனத்த மனத்தோட தான் வெளியில வந்தோம். கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நல்லா சென்டிமெண்டா நல்லா இருந்தது. பிளஸ் இது உண்மையா நடக்குதுன்ற போது நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அது நம்ம அந்த நேரத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், இன்னும் பண்ண முடியாது. நம்ம இங்க நல்லா லக்ஸூரியஸா இருக்கும், பட் மலைவாழ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது நல்லா புரிய வச்சிருக்காரு டேரக்டர். சூப்பரா இருந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காங்க. அவங்க திரௌபதியிலேயே சூப்பரா கலக்கிருப்பாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த கடுக்கான இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. இது நிறைய நியூஸ்ல பார்ப்போம், இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு மறந்துடுவோம். பட் இந்த ஃபிலிம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலாம், அந்த மாதிரி தீர்வு கிடைக்கும். நல்லா இருந்தது, சூப்பர். இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்பிளா எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவார்டு தெரியல.